காலையிலே குக்கிங் வேலை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் பெருக்கிட்டு ஸோ வாசலில் தண்ணிலாம் தெளிச்சிட்டு கோலமும் போட்டாச்சு. ஒரு சிம்பிளான டிசைன். ஸோ இந்த டிசைன் எப்படி போடுறது, ஸோ அதோட மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதோட ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலா ஆம்லேட் நார்மலாக நம்ம ஆனியன்லாம் போட்டிருக்கோம். பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது நம்ம மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கும் போது இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுக்கு இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட். விட்டு களி மாதிரி செஞ்சு கூழ் மாதிரி செஞ்சு குடித்தா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம நார்மலாக வந்துட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவோம். பட் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்துட்டு சேர்த்துட்டு அதை வந்துட்டு எரிச்சு விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நைட்டு பார்த்தா இப்படி மழை பெய்யுது. ஸோ இதே கிளைமேட் தான் உங்களுக்கும் இருக்கான்னு மிஸ் பண்ணாமல் கமெண்ட்ஸில் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே குக்கிங் வேலை நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் பெருக்கிட்டு ஸோ வாசலில் தண்ணிலாம் தெளிச்சிட்டு கோலமும் போட்டாச்சு. ஒரு சிம்பிளான டிசைன். ஸோ இந்த டிசைன் எப்படி போடுறது, ஸோ அதோட மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எக் வச்சு ஒரு 2 டிஷ், அதாவது சைட் டிஷ் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ எக் ஃப்ரை, எக் தவா ஃப்ரை. ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதோட ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலா ஆம்லேட் நார்மலாக நம்ம ஆனியன்லாம் போட்டிருக்கோம். பட் ஆனால் இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஆம்லேட் சூப்பராக வரும், அல்டிமேட்டாக இருக்கும். எல்லா டிஷ்ஷுக்குமே வச்சு சாப்பிட்லாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நம்மளுடைய மெயின் டிஷ் முருங்கைக்காய் தொக்கு. ஆக்சுவலி இந்த முருங்கைக்காய் தொக்கை நீங்கள் வந்துட்டு சேமியா, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அதுவும் சுட ஒயிட் ரைஸ் போட்டு அந்த முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் தொக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எப்படின்னா சாம்பார், ரசம், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கும் போது இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ. ஸோ இதுதான் வந்துட்டு எங்களுக்கு இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப ஹெல்த்தி இல்லை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகி சேமியா, அது கூட வேக வச்ச பச்சை பயிறு அண்ட் நமக்கு தேவையான அளவு பால். அதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஸ்வீட் கம்மியாக பிடிக்கும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை. ஆக்சுவலாக இது நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், ஆல்ரெடி போட்டு அப்லோட் பண்ண வீடியோவில். ஸோ அது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவும் வந்துட்டு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ரெசிபி என் தம்பிக்கு இப்போ வந்துட்டு இந்த பவுலில் பண்ணுறது. பிகாஸ் என் தம்பி நல்லாவே ஸ்வீட் சாப்பிடுவான். ஆனால் வந்துட்டு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்காக 1/2 டீஸ்பூன் மம்மி போடுவாங்க. அண்ட் என் தம்பிக்காக ஒரு 1 டீஸ்பூன் போடுவாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட. ராகி சேமியா வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்காது. பட் அதில் நிறையவே ஹெல்த்தி இருக்குல்ல. நார்மலாக ராகி வந்துட்டு களி மாதிரி செஞ்சு கூழ் மாதிரி செஞ்சு குடித்தா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பிளாக் கிரேப்ஸு, வால்நட், பாதாம், முந்திரி பருப்பு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த பெஸ்ட் டயட் ஃபுட். ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு டயட் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை. ஸோ இப்போது நான் ராகி சேமியா செஞ்சேன்ல, அந்த ராகி சேமியாவில் கூட நம்ம நார்மலாக வந்துட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவோம். பட் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் ஆம்லேட்டும் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி என்ன வந்துட்டு லன்ச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மோஸ்ட்டாக நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பி முடிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்சம் கார்டன் குப்பையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கார்டனையும் வந்துட்டு பெருக்கிட்டோம். ஸோ இப்போ பாருங்களேன், கார்டன் பெருக்கிட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக சேர்ந்ததுனால அந்தந்த பக்கம் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு அதை போய் ஒரு இடத்துல வந்துட்டு சேர்த்துட்டு அதை வந்துட்டு எரிச்சு விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நைட்டு பார்த்தா இப்படி மழை பெய்யுது. ஸோ இதே கிளைமேட் தான் உங்களுக்கும் இருக்கான்னு மிஸ் பண்ணாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இந்த கிளைமேட் தான்ப்பா இந்த ஊரில் வந்துட்டு. ஸோ இதோட இந்த விலாகும் முடியுது. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், விலாகாக இருக்கட்டும், டே இன் மை லைஃபாக இருக்கட்டும், குக்கிங் வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக என்டர்டைன் பண்ணுறதுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.